ஹலோ ஆல், வெல்கம் டு இம்பாக்ட் ப்ராபபிள்ஸ். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் பாலிட்டியில் வந்து ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ஜட்மெண்ட் நான் வந்து தமிழில் வாசிக்கிறேன், லேட்டர் வில் மூவ் ஆன் டு இங்கிலீஷ். ஸோ என்னன்னா, குடியரசுத் தலைவர்கள் வந்து 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கான்டெக்ட் என்னன்னா வந்து, ஆளுநர்கள் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸோ முடிவு வந்து எடுக்க முடியாவிடில் அதற்கான காரணத்தை வந்து அந்த மாநில அரசுகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ப்ரொவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 மாசத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்காம ஒருவேளை போயிட்டாங்க அப்படின்னா, சம்பந்தப்பட்ட மாநில அரசுக்கு வந்து நீதிமன்றங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்ஸ் கன்சர்ன் ஸ்டேட்ஸ் வந்து தே கேன் அப்ரோச் ஜுடிஷியரி ஃபார் கெட்டிங் ஜஸ்டிஸ். ஏன்னா நாங்கள் அனுப்பிச்ச பில்ஸ் வந்து இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நியாயமான காலத்திற்குள்ள முடிவெடுக்க வேணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த டைம் பவுண்ட் லிமிட் வந்து ஜுடிஷியரி வந்து லெஜிஸ்லேச்சருக்கு வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் ஆர்டிகல் 50. ஸோ அது உள்ள வருது. அப்புறம் வந்து வீட்டோ பவர்ஸ் கூட இல்லை, பொதுவாகவே பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், பவர்ஸ் ஆஃப் கவர்னர் அதுவும் வந்து உள்ள வந்திருக்கு. ஸோ இந்த ஜட்மெண்ட் ஏன் முக்கியம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபைல் பண்ண கேஸ். ஸோ இது வந்து தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் ஸோ ஒரு 415 பேஜஸ் தீர்ப்பை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ பப்ளிக் காப்பிக்கும் வந்துருச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட். இது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ஃபைல் பண்ண ஒரு கேஸ். அதில் வந்து ஒரு ஆல் இண்டியா ஜட்மெண்ட் வந்து வந்திருக்கு. அந்த ஜட்மெண்ட்ல வந்து யூபிஎஸ்சி கிராமர் வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம், ஃபெடரலிசம், இந்தியா வந்து பாசி ஃபெடரல். பட் கமிங் டு இம்பாக்ட் ப்ராபபிள்ஸ் பிளேலிஸ்ட்ல வந்து பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். ஸோ டைரக்ட்லி டாபிக்ல வந்து நம்ம போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இருக்கு. ஸோ பேரலா பிரசிடென்ட்டுக்கு என்ன இருக்கு, கவர்னருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ பிரசிடென்ட்டுக்கு பார்த்தோம்னா, சென்ட்ரல் லெவல்ல ஆல் இந்தியா லெவல்ல வந்து ஆல் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் இன் பிரசிடென்ட்ஸ் நேம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் தான் வந்து அப்பாயிண்ட்ஸ் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், ஓபிசிஸ், அதுக்கப்புறம் இன்டர்ஸ்டேட் கவுன்சில், அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜெனரல், காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இவங்க எல்லாத்தையுமே அப்பாயின்மெண்ட் பண்றது பிரசிடென்ட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஏரியாவை ஸ்கெடியூல்டு ஏரியாவை டிக்ளேர் பண்றதும் பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. இது பிரசிடென்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர். ஸோ கமிங் டு கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுற மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் வந்து கவர்னர் பேரில் தான் எடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய முக்கியமான கீ அஃபீஷியல்ஸ் வந்து கவர்னர். ஃபார் எக்ஸாம்பிள், கீ அஃபீஷியல்ஸ்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இதெல்லாமே வந்து போடுவாங்க. பிரசிடென்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் பார்த்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு சைமல்டேனியஸா இந்த சைடு வந்து கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் பவரும் நான் மென்ஷன் பண்ணிப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஆல் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அது யார் பேர் எடுப்பாங்க, கவர்னர் பேர்ல தான் எடுப்பாங்க. முக்கியமான அஃபீஷியல்ஸ் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த முக்கியமான அஃபீஷியல்ஸ் யார் யார், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் மெம்பர், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெம்பர், அவங்க எல்லாத்தையுமே. அப்புறம் வந்து யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்டர் பண்றதும் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் கவர்னர் தான். அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி அப்பாயின்மெண்ட் பண்றதும் கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் தான். ஸோ அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடென்ட் பார்த்தோம்னா, கவர்னருக்கு அடுத்து பார்ப்போம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் பிரசிடென்ட் பார்த்தோம்னா, பிரசிடென்ட் இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட். இங்கே பார்த்தோம்னா கவர்னர் இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். ஸோ அடுத்து பிரசிடென்ட் வந்து சம்மன் ப்ரோராக் டிசால்வ் த லோக்சபா. இங்கே கவர்னர் வந்து சம்மன் ப்ரோராக் டிசால்வ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டே வந்தோம்னா, முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது வந்து 12 பேரை வந்து ராஜ்யசபா மெம்பர்ஸாக பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2020க்கு முன்னாடி வரைக்கும் 2 ஆங்கிலோ இந்தியன்ஸை வந்து லோக்சபாக்கு நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதை வந்து இப்போ கிடையாது, இப்போ நடைமுறையில் கிடையாது. ஸோ அது வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ கமிங் டு அதே கவர்னருக்கு பார்த்தோம்னா, ஃபிக்ஸட் நம்பர் கிடையாது. பட் 1/6 ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணுவார் கவர்னர். அதே மாதிரி 1 ஆங்கிலோ இந்தியன் மெம்பரை வந்து கவர்னர் நாமினேட் பண்ணிட்டு இருந்தார். பட் அதையும் இப்போ ரத்து செஞ்சுட்டாங்க, அதுவும் இப்போ கிடையாது. ஸோ இதுதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இன் ஷார்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து ஃபினான்ஷியல் பவர்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் பவர்ஸ் பார்க்கும்போது ப்ரையார் ரெக்கமெண்டேஷன் மணி பில்லுக்கு பிரசிடென்ட் கிட்ட போகணும். அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் கவர்னர் கிட்ட போகணும். அதே மாதிரி ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பட்ஜெட் யார் லே பண்ணுவாங்கன்னா, இங்கே பிரசிடென்ட் லே பண்ணுவாங்க, இங்கே கவர்னர் லே பண்ணுவார். ஸோ கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் கையில் இருக்கும், கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் வந்து கவர்னர் கையில் இருக்கும். அப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன் சென்ட்ரல் லெவலில் யூனியன் ஃபைனான்ஸ் கமிஷன் பிரசிடென்ட் கான்ஸ்டியூட் பண்ணுவார், ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் கவர்னர் கான்ஸ்டியூட் பண்ணுவார். ஸோ கமிங் டு ஜுடிஷியல் பவர்ஸ் பார்த்தோம்னா, ஜுடிஷியல் பவர்ஸில் பார்டனிங் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ல வந்து பிரசிடென்ட் கவர்னருக்கு என்ன மேஜர் டிஃபரன்ஸ்னா, பிரசிடென்ட் வந்து மிலிட்டரி கோர்ட்லேருந்து கொடுக்குற ஜட்மெண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும், கவர்னரால் வந்து அது பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து டெத் சென்டென்ஸை வந்து கவர்னர் பாடன் பண்ண முடியாது. பட் ஆகஸ்ட் 2023 வந்து சுப்ரீம் கோர்ட் கவர்னர்ஸ் வந்து டெத் சென்டென்ஸை பாடன் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்குது, இன்னும் வந்து அஃபிஷியலாக பார்லிமெண்ட்டோ இல்லை வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இன்னும் வரல. ஸோ அடுத்து வந்து கமிங் டு டிப்ளமேட்டிக் பவர்ஸ். டிப்ளமேட்டிக் பவர்ஸ்னா இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் எல்லாமே வந்து பிரசிடென்ட் பேரில் தான் யூனியன் லெவலில் எடுப்போம். பட் நம்ம கவர்னருக்கு தெர் ஆர் நோ சச் டிப்ளமேட்டிக் பவர்ஸ். மிலிட்டரி பவர்ஸ் பார்த்தோன்னா, நம்ம பிரசிடென்ட் தான் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆல்
நேவி, இந்தியன் ஆர்மி, அது எல்லாமே ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே. பட் இங்கே அதே மாதிரி கவர்னருக்கு தேர் ஆர் நோ மிலிட்ரி பவர்ஸ். எமர்ஜென்சி பவர்ஸ் பார்த்தோன்னா டிக்ளேர் எமர்ஜென்சி பிரசிடென்ட் தான் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியும் கேபினெட்டோட ரெக்கமெண்டேஷனில். அது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அது என்ன டைப் எமர்ஜென்சி இருக்குது, நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது வரைக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி போடவே இல்லை, அது ஒரு ஃபேக்ட். ஸோ கமிங் டு முக்கியமான இது வீட்டோ பவர். ஸோ இந்த ஜட்மெண்ட் இப்போ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன ஜட்மெண்ட்டுக்கும் இந்த வீடியோக்கும் உள்ள ரிலேஷனே வீட்டோ பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் தான். ஸோ கமிங் டு வீட்டோ பவர் ஃபார் பிரசிடென்ட், ஆர்டிகல் 111. Article 111. So, when a bill is passed by Parliament, the President has 3 alternatives. So, the President has 3 alternatives. First, he can give assent to the bill. Second, he can withhold the assent to the bill. So, அப்படி withhold பண்ணி வச்சிட்டாருன்னா அந்த bill அங்க முடிஞ்சிரும். So, second இது. Third, he can return the bill for reconsideration. இது தேர்ட் இது. ஸோ ஒருவேளை திரும்ப அனுப்பிச்சு அது சேஞ்சஸ் பண்ணியோ பண்ணாமலோ திரும்ப பிரசிடென்ட் கிட்ட வருதுன்னா பிரசிடென்ட் மஸ்ட் கிவ் ஹிஸ் அசன்ட். இதுதான் 3 ஆல்டர்னேட்டிவ். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், ஸோ இது சென்ட்ரல் லெவலில் இருக்க பார்லிமெண்ட், யூனியன் பார்லிமெண்ட். ஸ்டேட் லெஜிஸ்லேஷனில் பார்த்தோம்னா பிரசிடென்ட்டுக்கு என்ன மாதிரி பவர் இருக்குது, அது ஆர்டிகல் 201. ஸோ அதில் when a state bill is reserved for president consideration, அவர் என்ன பண்ணலாம்னா அசன்ட் கொடுக்கலாம், இல்லை வித்ஹோல்ட் அசன்ட் பண்ணலாம். அங்கேயும் பிரசிடென்ட் திரும்ப அனுப்பலாம். பட் அங்கே திரும்ப அனுப்பி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அந்த பில்லை சேஞ்ச் பண்ணியோ பண்ணாமலோ திரும்ப பிரசிடென்ட் கிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல பிரசிடென்ட் கண்டிப்பாக யூனியனுக்கு பண்ண மாதிரி அசன்ட் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ இது ஒரு ஃபேக்ட். அடுத்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு வீட்டோ பவர் இருக்கா இல்லையான்னு கேட்டால், அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு குடியரசுத் தலைவர் வீட்டோ பவரை எக்ஸிஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ இது ஒரு இது. அதே மாதிரி யூபிஎஸ்சி 2023 ரிஃப்ளெக்ட் ஆன ஸ்டேட்மெண்ட் இந்த ஜட்மெண்டோட கோரிலேட் ஆகுது. என்னன்னா, there is no time limit for the president to take a decision regarding a bill presented for assent. இது யூபிஎஸ்சி 2023 கேட்ட ஸ்டேட்மெண்ட். இப்போ 2025 சுப்ரீம் கோர்ட் 3 மாசம் டைம் தான், 3 மாசம் டைம்க்குள்ள கண்டிப்பாக பதில் சொல்லணும் அந்த ஸ்டேட்ஸுக்கு. அப்படி இல்லைனா என்ன ரீசன்கிற ஸ்டேட் சொல்லணும். ஸ்டேட்ஸ் அதில் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா they can approach the judiciary. இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதே இது கமிங் டு கவர்னர் வீட்டோ பவர். ஸோ கவர்னர் ஒரு பில்லை பிரசன்ட் பண்ணுறாங்கன்னா he has 4 alternatives for ordinary bill. ஸோ அந்த 4 alternatives என்னன்னா, he can give assent to the bill, he can withhold the assent. ஸோ withhold பண்ணி வச்சா அந்த பில் அங்கேயே முடிஞ்சிடும், எண்ட் ஆயிரும். மூணாவது, he can return the bill for reconsideration. ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது அது திரும்ப பாஸ் பண்ணிட்டாங்கன்னா கவர்னர் must give assent. நாலாவது, he can reserve the bill for president's consideration. ஸோ when it comes to money bills பார்த்தோன்னா governor can only give or withhold assent. ஸோ governor cannot return a money bill for reconsideration. So, இந்த recent current affairs சுப்ரீம் கோர்ட் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்டுக்கு கோரிலேட் ஆகிற வீட்டோ பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் ரீசெண்டாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் நிறையா வந்திருக்கு. அப்கமிங் இம்பாக்ட் ப்ராப்ளம்ஸ் பிளேலிஸ்ட்டில் we will see that current affairs linked static part. Stay tuned. Thank you.